ஏஐ ஒரு பபுளா இல்ல ரெவல்யூஷனா, இல்லைன்னா ஏஐ ஹியூமன்ஸோட ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா, ஏஐயோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, ஏஜிஐ வருமா வராதா, இந்த எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு பதில் தெரிஞ்சுமா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து ஒரு பபுளா இல்லை ரெவல்யூஷன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ரெவல்யூஷன் ஆன ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு பபுளா இருந்து ரெவல்யூஷன் ஆன ஒரு விஷயத்தை எடுத்து உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ பபுளா இல்லை ரெவல்யூஷனாக தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி பபுளா இருந்து ரெவல்யூஷனா மாறின விஷயம் என்ன அப்படின்னா தட்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்ப கட்ட காலத்துல கார்ஸ் வந்து வரப்பையும் சரி, எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறப்பையும் சரி, இது எல்லாமே ஒரு பபுள். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு பல மக்கள் பல விதத்தில் புரட்சி தான் பண்ணாங்க. பட் அது இன்னும் ஒர்க் ஆகலை. பட் இப்போ எல்லாருமே எலக்ட்ரிசிட்டி இல்லாத வீடியோ பார்க்க முடியாது, கார் இல்லாத வீட்டையும் பார்க்க முடியாது. பட் கார் இல்லாத வீடுங்க இருக்குது. சரி, கார் இல்லாத மிடில் கிளாஸ், கார் இல்லாத அப்பர் கிளாஸ் வீட்டையுமே பார்க்க முடியாது இப்போதைக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ரெவல்யூஷன் ஆனதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரியல் ரெவல்யூஷனுக்கும் பபுளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து ஒரு ரிசல்ட்ஸை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பணத்தை ஒரு விஷயத்தில் போட்டோன்னே உங்களால் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். சில சமயம் பணத்தை போடாமலையுமே தே கேன் சி ரிசல்ட்ஸ் ஃபேர் ஃப்ரம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐமே. ஃபார் எக்ஸாம்பிள் கார் கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிக்கலாக வந்து ரியல் லைஃப்ல அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ இருந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வண்டி, மாட்டு வண்டி இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மட்டும் இல்லை, யூரோப்பு, அமெரிக்கா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஃபெசிலிட்டிஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா குண்டு குழியமாக இருந்தால் எப்படி இருந்தாலுமே சரி, குண்டு குழியமாக இருந்தாலும் எந்த ஒரு ரோட் கண்டிஷனுமே குதிரை வண்டி, மாட்டு வண்டி இருந்தானா ரொம்ப ஈஸியாக போயிடும். பட் கார் வந்து எங்கன்னா ரோட்டில் சிக்கிக்கும் அந்த மாதிரி இருந்ததுனால அவங்க வந்து அதுக்கு மேலே நம்பிக்கை பெருசாக இல்லை கார் மேலே. பட் அவங்க வந்து ரோட் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்ததுக்கப்புறம், ரோட் ஃபெசிலிட்டி வரதுக்கு முன்னாடியுமே சரி, கார் வந்து மாட்டு வண்டி குதிரை வண்டி செய்யறதோட டூ த சேம் ஒர்க் மச் மோர் எஃபிஷியன்ட்லி. இப்போ 2 பேர் போன மாட்டு வண்டி 2 பேர் போக முடியுமா, இல்லை ஒரு 10 பேர் போகலாம். பட் இதில் கம்ஃபர்டபுளாக போகலாம். சமயம் மாட்டு வண்டியில ஒரு 4 நாள் ஒரு ஊருக்கு போறோம்னா இதுல ஒரு 6 to 7 hours அந்த மாதிரி வந்து போற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. 6 to 7 hours போய் டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடிஞ்சது அப்படின்றத மக்கள் வந்து பார்த்தாங்க. ஒரு வேலையை சீக்கிரமாகவும் எஃபிஷியண்டாகவும் முடிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டியுமே. முன்ன வந்து விளக்கு பற்ற வச்சு ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஆயிலை ரீஃபில் பண்ணணும், அந்த அளவுக்கு வந்து வெளிச்சமும் வராது. பட் லைட்ஸ் வந்து ஒரு சுவிட்ச் தட்டினாலே போதும், இந்த லைட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எரியுது. அது ரொம்ப நேரத்துக்கு எரியுது. அதோட விளக்கு மாதிரி ரீஃபில் பண்ண தேவையில்ல, எதையும் விளக்கை விட அதிகமாகவே வந்து வெளிச்சத்தை தரத்துனால லைட் வந்து எலக்ட்ரிசிட்டி இப்போ எல்லார் வீட்லையுமே இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏஐ எல்லா ஃபீல்ட்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எம்பிபிஎஸ் படிக்கிற டாக்டராக இருக்கட்டும், சிவில் இன்ஜினியர் படிக்கிற இன்ஜினியராக இருக்கட்டும், அண்ட் தென் வேற யாரு எல்லாம் மியூசிக் டேரக்டர்ஸ் கூட இப்போ சோனா ஏஐலாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி வச்சு பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ மியூசிக்கை கிரியேட் பண்ணலாம். நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பாட்டு எழுதி வச்சிருக்கேன். பட் அது வேணும்னா சொல்லுங்க, அடுத்த வீடியோவில் எப்படி அதை கிரியேட் பண்ணலாம், ஒரு ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு பாட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு விட்டுருவோம். சரி, ஓகே. இப்போ இந்த பபுலா ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சா, அதே மாதிரி இப்போ ஏஐ வந்து எல்லா ஃபீல்ட்ஸுமே ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்து பார்த்தீங்களா, ஆயிரக்கணக்கான மக்கள் செய்யற வேலையை ஒரு மிஷின் செஞ்சிடும் அப்படின்னு சொன்னா யாருமே நம்பல. இவ்வளவு மக்கள் ஜனத்தொகையை எப்படி ஒரு மிஷின் வந்து காம்பன்சேட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை அந்த ரிசல்ட்ஸ், அந்த மிஷின்ஸோட ரிசல்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் ஏற்றுக்க முடிஞ்சது. தட்ஸ் த ரெவல்யூஷன். ஸோ அதே மாதிரி இந்த ஏஐயுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரியல் ரெவல்யூஷன். என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து இப்போ ஏஐயோட ரிசல்ட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஷயத்தோட வந்து ரிசல்ட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மக்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது தட்ஸ் த ரெவல்யூஷன். இப்போ மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் ஏஐ ரிசல்ட்ஸை பார்த்துட்டாங்க. எல்லார் ஃபோன்லையுமே இப்போ இருக்குது. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, என் ஃபோன்லேயே ஒரு 10-20 ஏஐ இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏஐ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இட்ஸ் அ ரியல் ரெவல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏஜிஐ வருமா வராதா? ஏஜிஐ அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன? ஏஜிஐ யூசி என்னை பொறுத்த வரைக்கும் ஏஜிஐக்கு ஒரு பர்பஸ் இல்லை. நமக்கு இப்போ ஒரு பர்பஸ் இருக்குது, நமக்கு ஒரு கான்ஷியஸ் இருக்குது, அதே ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்குது. ஸோ இப்போ ஏஐக்கு வந்து என்ன பர்பஸ் இருக்குன்னு எனக்கு புரியல. இப்போ இப்போ எனக்கு நடக்கணும்னா எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குது, எனக்கு பசி இருக்குது. ஸோ எனக்கு பசி இருக்குது, அதுக்காக நான் தேடி ஓடணும், சொல்யூஷன் தேடணும், நான் சம்பாதிக்கணும், அதுக்காக நான் நிறைய படிக்கணும். ஸோ அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த மாதிரி நான் வந்து எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து போக முடியும், ஒரு ஹியூமனால் போக முடியும். பட் ஏஐயால் அதுக்கு என்ன தேவை, எல்லாமே அதுக்கிட்ட தான் இருக்குது. ஆல்ரெடி ஸ்டோரேஜ் நம்மளோட எல்லா டேட்டாஸும் இருக்குது. அதுக்கான ஒரு பர்பஸ்
என்னால் பார்க்க முடியல. மேபி நம்ம தெரிய ஒரு பர்பஸ் வேணும்னா உருவாக்கி வேணும்னா பண்ண வைக்கலாம், ஏஜிஐ உருவாக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு பர்பஸுங்க நம்ம அடுத்தவங்களோட பர்பஸ்க்காக நம்ம வேகமாக போய் அவங்களுக்காக எதனா ஒரு விஷயத்த செய்வோமா? ஒரு ப்ராப்ளம் அவங்களோட ப்ராப்ளத்தை நம்மளோட ப்ராப்ளமாக எதில் போய் ஒரு சொல்யூஷன் செய்வோமா? அதே மாதிரி தானே ஏஜிஐயும் எனக்கு வந்து தோணுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏஜிஐயை நம்ம சிந்தட்டிக்காக வேணும்னா கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுவுமே வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குமான்னு தெரியல. ஸோ ஏஜிஐக்கான பர்பஸ் என்னால் பார்க்க முடியல. பட் அடுத்த ஸ்டெப், இப்போ அடுத்த கொஸ்டின், ஏஜிஐயோட அடுத்த ஸ்டெப் என்ன? அது என்னவா உருமாறும் இல்லை எவால்வ் ஆகும்? எல்எல்பி எல்எல்எம்ஸ் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வீடியோ எடிட்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட ஏ இருக்கு, இமேஜ் ஜெனரேட்டருக்கு ஒரு குறிப்பிட்ட ஏ இருக்கு. அதே மாதிரி எம்பிபிஎஸ் டாக்டர் கன்சல்டிங் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏஐஸ் வந்துருக்கு இப்போதைக்கு. இந்த ChatGPT, DeepSeek, Perplexity இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேரோ ஏஐஸ். நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் அவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது ஆன்சர் சொல்லும். ஸோ அதை தவிர்த்து மற்ற டாஸ்க் பண்ணாது. இப்போ நீங்கள் ChatGPT போயிட்டு இமேஜ் ஜென்ரேட் பண்ண சொல்லலாம், அதே வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ண சொல்ல முடியாது. அண்ட் தென் வந்து சாங் ஒன்று கிரியேட் பண்ண சொல்ல முடியாது. சோனா ஏஐல வந்து சாங் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியாது, அதில் இந்த ChatGPT பண்ணுற மாதிரி இமேஜஸ் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டை பேஸ் பண்ண ஏஐஸ் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. இதுக்கு அடுத்த எவல்யூஷன் ஆஃப் ஏஐ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் ஷுட் பி ஆல்மோஸ்ட் எல்லா ஏஐயும் கம்பைன் பண்ணி ஒரு ஏஐ உருவாக்குறதா இருக்கலாம். மேபி நம்ம மல்டிமீடியாவில் இருந்து இமேஜ், வீடியோ, ஆடியோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு மல்டிமீடியா ஏஐ வந்து வரதுக்கான சான்சஸ் மேபி அதிகம். இல்லை அதுக்கு அதை நோக்கி தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம் நம்ம. டெஃபினெட்லாக அது அந்த ஃபீல்டு தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம அந்த ஃபீல்டில் தான் இருக்கும், எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணுற இதுவில். இதுக்கப்புறம் வந்து அதை ஒரு நேரோ ஏஐயில் ஃபீல் பண்ணி ரொம்ப அட்வான்ஸ்டான, அதாவது எம்பிபிஎஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப அட்வான்ஸ்டான நேரோ ஏஐஸ் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு நார்மல் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு யூஸும் கிடையாது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ இன்ஜினியரிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு எதனா சிவில் 3D பண்ணுறாங்க அப்படின்னா 3ds Max அந்த மாதிரி எதனா ஒரு சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டதில் ஒரு ஏஐ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஏஐ வரலாம். பட் அது வந்து நம்ம மாதிரி ஆர்டினரி பீப்புள்ஸ்க்கு வந்து அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக தெரியாது. என்னடா இது வெறும் டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுது அப்படி தான் இருக்கும். பட் ஒருவேளை அடுத்த ஸ்டெப் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் சொல்லலாம். அதுக்கு மேலே அடுத்த ஸ்டெப் போனீங்கன்னா தட்ஸ் கால்ட் ரோபோட்டிக் ஏஐஸ். எஸ், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடி கொண்ட ஒரு ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா வரதான் போகுது டெஃபினட்டாக. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஏஐயோட எவல்யூஷனாக இருக்க போகுது. அண்ட் தென் அந்த ஏஐஸ் வந்து நம்ம ஹியூமன்ஸ் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும். அண்ட் தென் இப்போ வந்து ஒயர்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஹியூமன் நம்மளை இப்படி தொட்டனா நான் எனக்கு இங்கே தொடர்றேன்னு தெரியுதுங்களா, என்னோட பிரெயினுக்கு இங்கேருந்து ஒரு சிக்னல் போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டச் அண்ட் ஃபீல் ரோபோட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெக்னாலஜி கம்ப்ளிமெண்ட் பண்ணி அதையும் ஏஐ கம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ரோபோட்டிக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அண்ட் தென் வேறு எதனா ஏஜிஐ எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான் வருமானு. ஏஜிஐ வந்து ஏஐ செய்யலாம் ரொம்ப நாள்லாம் அது வரதுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒருவேளை நம்ம ரோபோட்டிக் ஏஜிஐ இப்போ ஒருவேளை ஏஜிஐ நம்ம கண்டுபிடிக்கணும் எங்கெங்கேயோ போய் நின்னாலுமே ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு வந்து ஹார்ட்வேர் வந்து ரொம்பவே இதுவாயிடும். ஏன்னா ஹார்ட்வேர்ஸ் இப்போ இருக்கிறது ரொம்பலாம் எஃபிஷியன்ட் கிடையாது. மக்கள் கேர் கொஸ்டின் எல்லாத்துமே அங்கே ஏதோ ஒரு சர்வரில் thousands and lakhs of GPs வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால ஹார்ட்வேர்ஸோட டிமாண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த டைமில் வந்து அதுக்குள்ளே நம்ம ஏஜிஐ கிட்ட ரீச் பண்ணிட்டோம். அதே டைமில் நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸையும் டிபெண்ட் பண்ணி ஆகணும். குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு வேளை நம்ம ஏஜிஐ ரீச் பண்ணுற டைமுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஏஐ எல்லாம் குவாண்டம் ஏஐஸாக கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பெருசாக இந்த ஹார்ட்வேர்ஸோட நீட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இப்போ யூஸ் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். பட் ஹார்ட்வேர்ஸோட டெஃபினட்டாக தேவைப்படும் ஏஐக்கு. ஏன்றது சாஃப்ட்வேர் தான், அது ரன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட்வேர்னு ஒன்று இருந்தாகணும். ஸோ அதனால வந்து நம்ம குவாண்டம் ஏஐஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிப்போம். இப்போ இருக்க எல்லா ஏஐ பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஏஐ மாறும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ எவல்யூஷன். அந்த இப்போ இருக்க எல்லா நேரத்தையும் எடுத்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஒரே ஏஐ மாற்றுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ படிக்கலாமா வேண்டாமா? ஏஐ படிக்கலாம்னா டெஃபினட்டாக படிக்கலாங்க. நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே சரி, நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருங்க, அட்வொகேட்டாக இருங்க, எம்பிபிஎஸ் இருங்க, உங்களோட ஃபீல்டு சம்மந்தப்பட்டதுக்காக செப்பரேட்டாக ஒரு நேர ஏஐ இருக்கும். நீங்கள் வந்து அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஏஐ சூஸ் பண்ணி அதை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பேசிக்காக NLP எப்படி ஒர்க் ஆகுது, LLMs எப்படி ஒர்க் ஆகுது, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன, மிஷின் லேர்னிங்னா என்ன, இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே டெஃபினட்டாக லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஏஐ வந்து மனுஷங்களை ரீப்ளேஸ் பண்ணுமான்னு ஒரு டாபிக் போய்கிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. ஏன்னா ஏஜிஐ வந்தாலுமே அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம செய்கிற ஒர்க்கு ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு அது சாஃப்ட்வேர்ஸால் வந்தாலுமே சரி, அதை கரெக்டாக ஒரு மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த ஏஐ கற்றுக்கிட்ட ஒரு பர்சனால டெஃபினட்டாக அங்கே தேவைப்படுவாங்க. 2 சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க. ஒருத்தனுக்கு வந்து ஏஐ பற்றி தெரியும், ஒருத்தனுக்கு ஏஐ பற்றி தெரியாது. இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இப்போ கம்பெனி எதை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சூஸ் பண்ணாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஏஐ பற்றி தெரிஞ்சவனா, ஏஐ பற்றி தெரியாதவனா? இந்த ஏஐ பற்றி தெரிஞ்சவனால அந்த சாஃப்ட்வேர் ஏஐ பற்றி தெரியாதவன் முடிக்கிற வேலையை ரொம்பவே
ரொம்பவே ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ யூஸ் பண்ணி அவனால் முடிக்க முடியும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கம்பெனிஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர் ஏஐ பற்றி தெரிஞ்ச ஒரு எம்ப்ளாயி தான் கண்டிப்பாக வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக ஏஐ படிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஏஐ பற்றி படிக்கணும் கூட அவசியம் இல்லை, அந்த உங்களை ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும் உங்களுக்கு. இப்போ ChatGPTலாம் நார்மலாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி அந்த இப்போ ஃபோட்டோஷாப் எடுத்துக்கிங்களா, அதில் வந்து ஒரு என்ன ஏஐ இருக்குது, இப்போ என்ன ஏஐ இருக்குது அதை யூஸ் பண்ணி அடோப் எடுத்துக்கிங்களா, அடோபில் தான் மொத்தம் ஃபோட்டோஷாப்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். அது அடோபில் எதனா ஏஐ இருக்குது அப்படின்னா அதை சூஸ் பண்ணி அதை லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போ இன்ஜினியரிங் ஃபீல்டுனா சிவில் 3ds மேக்ஸ் மாயா அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் ஏஐ டெஃபினட்டாக இப்போதைக்கு வந்திருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஏஐ கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன கேட்டால் நான் வந்து இந்த NVIDIA, AMD, இன்டெல் இந்த மாதிரி கம்பெனிஸில் GPUs ஹார்ட்வேர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட வந்து அந்த கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மேபி பெட்டர். ஏஐ கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு நான் சொல்லலை, பட் ஏஐ கம்பெனிஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் ஏஐ கம்பெனிஸ் லாஸ்ட்டில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஹார்ட்வேர் NVIDIA, AMD, இன்டெல் அந்த மாதிரியான ஹார்ட்வேர் பேஸ்டு கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த ஏஐ கம்பெனிக்கு GPUs எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறவங்க. அவங்க கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது ஒரு கௌபாய் கதை ஒரு ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இப்போ ஒரு கௌபாயோட வில்லேஜ் ஒன்று இருக்குது. அந்த வில்லேஜில் எல்லா ஊரில் இருந்தும் கௌபாய்ஸ் வராங்க. எதுக்காகனா தங்கத்தை தங்கத்தை மைன் பண்ணுறதுக்கு. அந்த ஊரில் தங்கம் இருக்குன்னு எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டான். ஸோ அதனால எல்லா ஊர்ல இருந்தும் அந்த ஊர் தங்கத்தை மைன் பண்ண வராங்க, வெறும் கையோட வந்துட்டாங்க. அதனால அந்த ஊர்ல இருக்க ஷவல் விற்கிறவன், பிகாக்ஸு இந்த மாதிரியான டூல்ஸ் விற்கிற கடையை அங்கே போட்டாங்க ஒருத்தன். அந்த கடையில் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூல்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க. அதனால அங்கே தங்கத்தை மைன் பண்ண போனவங்களுக்கு தங்கம் கிடைக்காம இல்லை, தங்கம் கிடைச்சிது. பட் ரொம்பவே கம்மியான மைனிட்டியானோட, ஏன்னா அத்தனை பேர் வந்தால் எல்லாருக்குமே வந்து எப்படி தங்கம் கிடைக்கும். ஸோ அதனால ஒரு சிலருக்கு மட்டும் தான் தங்கம் கிடைச்சிது. பட் கிடைக்காதவன் வெறுங்க வீசிட்டு தான் போனான். வெறுங்க வீசின்னு போனான். அது அந்த பிகாக்ஸ் கிடைச்சின்னு வச்சுக்கோங்க. பிகாக்ஸும் அவன் வந்ததுக்கு தங்கம் கிடைச்சதே இல்லையா, அந்த பிகாக்ஸும் ஷவலும் கிடைச்சது இந்த எடுத்துட்டு போயிட்டான். அதுதான். ஆனால் அந்த கடையை போட்டான் பார்த்தீங்களாங்க, அவனுக்கு வந்து கொள்ள லாபம். அந்த தங்கத்தை எடுத்துட்டு போனான் பார்த்தீங்களா, அவனை விட இவனுக்கு கொள்ள லாபம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ இங்கே நடந்துட்டு இருக்குது. ஏஐ கம்பெனிஸ் வளர்றதோ இல்லையா, ஏஐ GPU ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனிஸ் $1 trillion கம்பெனிஸ் தான் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் கம்பெனி செகண்ட் கம்பெனி இருக்குது NVIDIA. இப்போதைக்கு காலைல சாட்டு பார்க்குறேன். சரி பார்த்துக்கிங்க, நான் சைடில் நான் லிங்க் கிடைச்சிருந்தா லிங்க் போட்டு விட்றேன். ஸோ எத்தனை இடத்துல இருக்குது வேர்ல்டு கம்பெனியில் ஃபர்ஸ்ட்லேயே செகண்ட்லேயே இருக்குது NVIDIA. ஸோ கடைசி எங்கள் சைடில் போட்டு விட்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் இந்த GPU கம்பெனிஸில் நீங்கள் முன்னே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னத்துக்கு அப்படியே சடன்னு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கும். இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். NVIDIA அண்ட் AMD, இன்டெல்லாம். இன்டெல் GPUஸ்லாம் இப்போ வந்து கொஞ்சம் எஃபிஷியன்ட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ தான் GPU செக்மெண்ட் புதுசு. ஸோ கொஞ்சமாக அவங்களோட GPUs வந்து எவால்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு ஏஐ பற்றின பல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வரவங்க எல்லாமே டெஃபினட்டாக புதுசாக தான் இருப்பீங்க. ஏன்னா 2 சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏஐ பற்றி யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அப்படியே எந்தூசியாஸ்டிக்காக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து ஒரு ஏஐ யூஸ் பண்ணி எப்படி பாட்டு கிரியேட் பண்ணுறது, நான் வந்து ஒரு பாட்டு கிரியேட் பண்ணலான்னு இருக்கு நம்ம சேனலுக்காக. அந்த பாட்டு கிரியேட் பண்ணுறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வீடியோ வேணுமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதோ இம்ப்ரூவ் ஆயிருக்க நம்மளோட வீடியோ எதனா இம்ப்ரூவ் பண்ணணும்னா சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அடிஷ்னலாக சொல்லணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்னுமே வந்து லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். மட்டும் இல்லை, டெக்கை பற்றி எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலாக நான் கவர் பண்ண போகிறேன். நம்மளோட இன்னொரு சேனல் செக் பண்ணி பாருங்கள், ADB's லைஃப் ஸ்டைல். அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சேனல், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கங்க. அண்ட் தென் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி தீபாவளி guys. ஸோ இந்த தீபாவளி எல்லாம் சரவடியாக கொண்டாடுங்க. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேஃபாக பட்டாசு வெடிங்க. அந்த என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, பட்டாசு ஓவராக வெடிச்சு நம்ம என்விரான்மெண்ட்டை பொல்யூஷன் பண்ணாதீங்க. நீ என்னடா அப்படி சொல்கிறது, நீ பட்டாசு வெடிக்க மாட்டேன்னு கேட்டியா, நானும் வெடிப்பேன் தான். பட் இருந்தாலும் சொல்லணும், ஏதாச்சும் ஒரு கருத்து அப்படின்றத சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு சில வீர சாகசம் பிஜிலியை கையில் கொடுத்துருது, அணுகுண்ட வாயில் கொடுத்துருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக தீபாவளியை கொண்டாடுங்க. ஸோ எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்தி.